தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கும் சூழலில் சென்னைக்கு நீர் வழங்கும் ஏரிகளில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த நீர்மட்டம் 24 அடியாக உள்ள நிலையில் 21 அடியை தொட்டதால் கடந்த 21ஆம் தேதி ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. கடந்த 21ஆம் தேதி மாலை முதற்கட்டமாக 100 அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் அடுத்த நாள் 500 அடி நீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் காங்கிரஸ் எம்எல்ஏவும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவருமான செல்வ பெருந்தகை கடந்த 22ஆம் தேதி செம்பரம்பாக்கம் ஏரியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தன்னிடம் தகவல் தெரிவிக்காமல் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்தது ஏன் என பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். அத்தோடு செம்பரம்பாக்கம் ஏரியை திறப்பதற்கு முன்பு என்னிடம் தகவல் தெரிவித்திருக்க வேண்டாமா? நீர்வளத்துறை அரசு துறைதானே. ஏரியை திறக்கும் போது மக்கள் பிரதிநிதிகளிடம் ஒரு வார்த்தை சொன்னால் என்ன? அதுதானே மரபு. கடந்த ஆண்டு என்னிடம் சொல்லாமல் ஏரியை திறந்து வைத்தீர்கள். நீங்களே மக்கள் பிரதிநிதியாகிவிட்டால் பிறகு எதற்கு அரசு? அதிகாரிகளே அரசை நடத்தலாமே. பொதுப்பணித்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றே தெரியவில்லை. இந்த துறையில் ஒரு வெறிப்பிடிச்ச ஆள் இருக்கிறார் என்றும் கூறியிருந்தார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரி குறித்து செல்வ பெருந்தகையின் பேச்சு வருத்தம் அளிக்கிறது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த துரைமுருகன், செல்வ பெருந்தகை போன்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி கூறியதற்காக நான் வருத்தப்படுகிறேன். உண்மை என்ன என்பதை அறிந்து பேச வேண்டும். முதன்முறையாக பருவமழை காலத்தில் மேட்டூர் அணை நிரம்பும் போதுதான் முதல்வர் வந்து திறப்பார். அதன் பிறகு அணையை அதிகாரிகள் தான் திறப்பார்கள். செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்க கூப்பிடவில்லை என்றால் கூப்பிடவில்லைதான். இதில் என்ன தவறு உள்ளது? அது யாருமே கூப்பிட மாட்டார்கள். ஆனால் இதை வைத்து அவர் இப்படி பேசியிருக்கிறார் என்று தெரிவித்தார். இதற்கு மீண்டும் பதிலளித்துள்ள செல்வ பெருந்தகை, நான் கேட்பது வரம்பை மீறி இருந்தால் அவர் இப்படி பேசியிருக்கலாம். கேட்டதே குற்றம் என குற்றம் சாட்டினால் என்ன செய்வது என கேள்வி எழுப்பியிருக்கிறார். சம்பரமாக தான் ஓய்ஞ்சிருச்ச மழைலாம் இன்னையா சம்பரமாக என்னமா நீர்வளத்துறை அமைச்சர் பேசும்பொழுது நீங்க அப்படி பேசுறது வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் பேசுனதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அவர் பேசுனது ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், மூத்த அமைச்சர், ஒரு மாபெரும் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் இப்படி பேசலாமா? அப்படி பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதோட முடிஞ்சு போச்சு. நான் பத்திரிகையாளரை சந்தித்து எந்த பேட்டியும் குறையோ குற்றமோ சொல்லல. நான் பேசிட்டு வரும்போது யாரோ ஒருத்தர் களவுத்தனம் செஞ்சு எடுத்திருக்காரு. அது யார் எடுத்தாங்கன்னு தெரியாது. நான் பேசிட்டு வரேங்க, இந்தியா கூட்டணியுடைய தலைவரோடு பேசிட்டு வரேன், அந்த பகுதியோட தலைவர் கூட. அதை பின்னாடி ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் எடுத்து போடுறாரு. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. என்னுடைய தனி அறைகளை நான் சொந்த கருத்துக்களை என்னுடைய தோழரோடு நான் பகிர்ந்து கொள்வது, அது பத்திரிகை செய்தியாக்குது, வருத்தம் அளிக்கிறது ஒன்று. அது முடிஞ்சு போச்சு. ஆனா இவர் ஒரு மூத்த அமைச்சர், நான் மதிக்கக்கூடிய அமைச்சர், பெரும் மரியாதைக்குரியவர். அப்படி பொதுவெளியில நான் பேசினது அவருக்கு வருத்தம் அளிக்குதுன்றார. நான் ஒரு மக்கள் பிரதிநிதி. ஏறக்குறைய 4.5 லட்சம் பேர் அங்க வசிக்கிறாங்க, வாக்காளர்கள். அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். நான் என்னை கேட்டுட்டு தரேன்னு சொல்லல, எனக்கு யாம்பா ஒரு தகவல் சொல்லலன்னு சொல்றேன். எதுக்கு தகவல் சொல்லல நான் கேட்கிறேன் அப்படின்னா, என்னோட உரிமை. திறந்து விட்டவனே எங்க போகுது? அது வழுதலம்பேடுக்கு போகுது. வழுதலம்பேடுல இருந்து திருமுடிவாக்கம் வழியா அனகாபுத்தூர், பம்பல் அந்த பக்கம் போது என்னுடைய தொகுதியை ஒட்டி வழுதலம்பேடு, திருமுடிவாக்கம், செம்பரம்பாக்கம், காவலூர் இருப்பதால் நான் ஒரு வார்த்தை அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட போன் பண்ணி சொல்லி இருப்பேன், திறக்க போறாங்க, குழந்தைகள்லாம் ஆத்து பக்கம் போக வேண்டாம், பெரியவங்க எல்லாம் துணி துவைக்க போவாங்க வேண்டாம், நான் எச்சரிக்கை பண்றதுக்காக கேட்கிறேன். இது கேட்டதே குற்றம் அப்படின்னு என்ன அவர் குற்றச்சாட்டு சொன்னார்னா இதுக்கு என்ன பதில்? நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், மதிக்கக்கூடிய தலைவர் அவரு. அப்படி சொல்லக்கூடாது. அதாவது ஆட்சியாளர் என்பது வேறு, ஆட்சியாளர் கீழே அதிகாரிகள் என்பது வேறு. இந்த அதிகாரிகளை கேட்பதுக்கே அவருக்கு கொடுத்துக்க முடியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் கேட்கறது ஏதாவது ஒரு வரம்பை மீறி பேசுறேன் அப்படின்னா அவர் பேசியிருக்கலாம். நாங்க எப்பவுமே வரம்பை மீறி எந்த காலத்திலையும் பேச மாட்டோம்.